கன்னிராஜபுரம் இது எங்கள் ஊரோட அங்கன்வாடி. சின்ன வயசுலலாம் நாங்கள் இதை குட்டியாப்புன்னு சொல்லுவோம். இதில் நிறைய நல்ல நினைவுகள் இருக்குது. சத்து மாவு கொடுப்பாங்க. அதான் எங்களுக்கு வந்து மாவு உருண்டைன்னு சொன்னால் தான் எங்கள் ஊரில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அதை வாங்குறக்காண்டி இங்கே போயிட்டு வருவோம். இன்றைக்கி அந்த பக்கம் ஒரு வேலையாக போனேன். இந்த கட்டடம் பார்த்த உடனேயும் ஒரு பக்கம் சிரிப்பு வந்தது, ஒரு பக்கம் கோவம் வந்தது, ஒரு பக்கம் வெறுப்பு வந்தது. நம்ம ஊரில் இப்படி ஒரு நிலைமை இருக்குது, நம்ம இதெல்லாம் பார்க்காம நம்ம இப்படி ஊருக்குள்ளேயே இருந்திருக்கோமே அப்படிங்கிற எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த கட்டடத்தை பாருங்கள், எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். இது வந்து இப்போ இந்த கட்டடத்தில் இல்லை. இந்த கட்டடத்தில் இருக்க முடியாத சூழல் வந்ததுனால இதுக்கு அப்படியே முன்னாடி வந்து ஒரு சீட்டு போட்ட இடத்துல இருக்கிறாங்க. 20 குழந்தைங்க மேலே இருக்காங்க போல். இந்த கட்டடம் எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஊரோட முக்கியமான ஒரு கோவில். பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த அங்கன்வாடி இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சீட்டு வச்ச இடத்துல நடக்குன்னு. இங்கே தாங்க 20க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஃபேன் ஓடுது பார்த்தீங்களா, இந்த ஃபேன் நாங்கள் பிளாக் தமிழில் எங்கள் குரூப்பில் இருந்து போன வருஷம் கொடுத்தோம். அப்போ கூட இந்த கட்டடத்தை நாங்கள் பார்க்கல. ஒருவேளை அப்போவே பார்த்துருந்தா கூட எங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணியிருப்போம். புது கட்டிடம் அங்கன்வாடி கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த காலி இடத்துல தான் அங்கன்வாடி கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. நானும் எவ்வளவோ தேடி பார்த்தேன், கட்டடத்தை காணும். பின்னாடி ஒரு பெரிய ஸ்கூலோட கட்டடம் தான் இருந்தது. வடிவேலு சொல்கிற மாதிரி என் கிணத்தை காணுண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எவன் வந்து நம்மளை கேட்டுருவான், இதை வந்து எவன் வந்து பார்க்க போகிறான் அப்படின்ற நினப்பில் தான் இப்படி ஒரு மோசமான இடத்துல குழந்தைங்களை படிக்க வச்சுட்ருக்குறாங்க. பணக்காரங்க ப்ளே ஸ்கூலில் எவ்வளோ பணம் ஆனாலும் தன் குழந்தைங்களுக்கு கட்டி படிக்க வச்சுருவாங்க. ஆனால் கஷ்டப்பட்ட குழந்தைங்களுக்கு, கிராமப்புற குழந்தைங்களுக்கு இதுதாங்க ஸ்கூலு. எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்கிறீங்க, எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்கிறீங்க. கன்னிராஜபுரத்தில் எத்தனையோ இளைஞர்கள் குரூப் இருக்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கூட இந்த அங்கன்வாடியை நல்லா கட்டிடலாம். இந்த அங்கன்வாடி இந்த நிலைமையில் இருக்கிற காரணமாக ஒருத்தர் இருப்பார்ல, அவரோட குழந்தைய இந்த ஸ்கூலில் படிக்க வைப்பாரா? படிக்க வைக்க மாட்டார். ஏன்னா இதில் அடித்த பணத்தை வச்சு நல்ல ஸ்கூலில் சேர்த்துருப்பார்ல. 2 வயதுக்கு மேல் உள்ள குழந்தைங்க தான் இந்த அங்கன்வாடியில் படிக்கிறாங்க. கொஞ்சம் கூட பாதுகாப்பே இல்லாத இடமா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஹெல்ப் பண்ணுற நல்லவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால் முடியலனா கூட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு இதை பார்க்கும்போது நம்ம ஊருக்கே இது ஒரு அவமானமான விஷயமா தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. உதவி பண்ணுறவங்களுக்கு எடுத்து விட்றதுக்குன்னே ஒரு கூட்டம் நம்ம ஊரில் சுற்றிட்டு இருக்குது. அதையும் மீறி ஹெல்ப் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹெல்ப் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள்.